ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. இன்றைக்கி நம்ம டொமேட்டோ பிக்கல் செஞ்சுக்கலாம். நம்ம டொமேட்டோஸ் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன் நான். இதிலேருந்து நல்லா இருக்கிற டொமேட்டோஸ் எல்லாம் எடுத்து நம்ம பிக்கலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பிக்கல் எப்படி செய்கிறது பார்த்துக்கலாம் வாங்க. டொமேட்டோ பிக்கலுக்கு நான் 4 kg டொமேட்டோ எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். அப்படி ட்ரை ஆகலைன்னா நம்ம ஒரு துணி வச்சு சுத்தமாக டொமேட்டோ எல்லாம் க்ளீனாக இப்படி தொடச்சி எடுத்துக்கணும். தண்ணி இருக்கக்கூடாது. இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். எல்லா டொமேட்டோஸும் நல்லா பழுத்து இது மாதிரி ரெட் கலரில் இருக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம டொமேட்டோ பின்னாடி இருக்கிறத இந்த போர்ஷன் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம டொமேட்டோஸ் எல்லாம் நல்லா க்ளீனாக இப்படி தொடச்சிட்டு வாஷ் பண்ணிட்டு இருக்கிறேன் நான். அது ட்ரையாக இருக்கிறதுக்காக தொடச்சிட்டு சென்டரில் இருக்கிறதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். கத்தி வச்சு நம்ம இப்படி எடுத்தாலே அது க்ளீனாக அழகாக வந்துடும். கட் பண்ணிக்கலாம். அப்புறமா அப்படி இல்லைன்னா இப்படி கட் பண்ணிவிட்டு இதை ரிமூவ் பண்ணிடணும். நம்ம கட் பண்ணி ஸ்மால் பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம டொமேட்டோஸ் எல்லாம் கட் பண்ணிட்டோம். எல்லாம் இந்த மாதிரி பீசஸாக பண்ணி வச்சுட்டோம். க்ளீனாக வாஷ் பண்ணி நல்லா ஸ்மால் பீசஸாக கட் பண்ணி வச்சுட்டோம். ஆனால் கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி பேக்கில் இருக்கிறது டொமேட்டோ இதெல்லாம் கட் பண்ணி நம்ம எடுத்துடணும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா, இந்த வேஸ்டேஜ் எல்லாம் இருந்துச்சுன்னா தக்காளி ஊறுகாய் கெட்டு போயிடும். ஸோ இது எல்லாமே வேஸ்ட்டு தான். இது நம்ம ஸ்டவ் மேலே வச்சுட்டு பாயில் பண்ணிக்கலாம். இது ஒரு பக்கம் வேகட்டும். உப்பு போட்டுக்கலாம். தக்காளி ஊறுகாய்க்கு இப்போ இந்த தக்காளி பாயில் ஆகிறதுக்காக நான் 2 ஸ்பூன் அளவு உப்பு போடுறேன். இது ஒரு பக்கம் வேகட்டும். அதுக்குள்ளேயே புளி எடுத்துக்கலாம். நான் ஒரு 50 கிராம் அளவு புளி எடுத்துருக்கேன். ஒரு ஆரஞ்சு சைஸ் அளவு புளி இப்போ நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இந்த புளியை வாஷ் பண்ணி நாரெல்லாம் இல்லாமல் எடுத்துக்கலாம். நார் கொட்டை இதெல்லாம் இல்லாமல் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வெந்தயம் வறுத்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவு வெந்தயம் வறுத்துக்கலாம். எடுத்துருக்கிறது 4 kg டொமேட்டோ. 2 ஸ்பூன் அளவு வெந்தயம் எடுத்துக்கலாம். 1 kg டொமேட்டோனா நீங்கள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு போட்டால் போதும். இதை லைட்டாக நம்ம வறுத்துக்கலாம். வெந்தயம் ஃப்ரை ஆயிடுச்சு. இது ஒரு ஜாரில் போட்டுக்கலாம். கடுகும் ஃப்ரை பண்ணிக்கலாம். கடுகு நல்லா வரப்பட்டுச்சு. அது உடையிற ஸ்டேஜ்க்கு ஆயிடுச்சு கடுகு. இது நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு மிக்சியில் போட்டு நம்ம ஃபைன் பவுடர் பண்ணிக்கலாம். நம்ம டொமேட்டோஸ் எல்லாம் ஸ்மாஷ் ஆயிடுச்சு. ஆனாலும் இதில் வந்து தண்ணி இருக்கக்கூடாது. இந்த தண்ணி இல்லாமல் இது நல்லா குக் ஆகி வருங்க. நல்லா வேகட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம புளி எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த புளி போட்டுக்கலாம். வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சிருக்க புளி போட்டுக்கலாம். இந்த புளியும் தக்காளியும் ஒன்றா சேர்ந்து நல்லா வேகட்டும். மிக்ஸ் பண்ணி விடலாம். ஆல்ரெடி நம்ம சால்ட்டு 4 kg டொமேட்டோக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சால்ட் போட்டிருக்கேன். அப்புறமா தேவைப்பட்ட நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்கலாம். இப்போ புளி தக்காளி நல்லா வெந்து வரட்டும். இந்த டொமேட்டோ பிக்கல் நான் எதுக்காக இவ்வளோ செய்கிறேன்னா, நம்ம எங்கன்னா ட்ராவலுக்கு போகும்போது சப்பாத்தி ரோட்டி இட்லிக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்பெஷலாக ஒயிட் ரைஸுக்கு கூட நம்ம வச்சுன்னு சாப்பிட்லாம். தயிர் சாப்பாட்டுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். இது நம்ம செய்து
ஆற வச்சுட்டா ஏர் டைட் கண்டெய்னரில் நம்ம போட்டு வச்சோம்னா நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது எமர்ஜென்சிக்கு. கடுகு நல்லா ஆறிடுச்சு. வெந்தயமும் கடுகும் நம்ம மிக்சியில் போட்டு ஃபைன் பவுடர் அரைச்சினதில்ல, ஃபைன் பவுடர் பண்ணினர்ல. கடுகு வெந்தயம் ஃபைன் பவுடர் பண்ணிட்டோம். இது வந்து நான் 4 kg டொமேட்டோக்கு தான் நான் இந்த மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் அளவு வெந்தயம், ஒரு 5 ஸ்பூன் அளவு கடுகு எடுத்தேன். 1 kg டொமேட்டோனா நீங்கள் 1/4 ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கணும். ஒரு 1.5 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் அளவு கூட கடுகு எடுத்துக்கலாம். லைட்டாக ஃப்ரை பண்ணி நம்ம இந்த மாதிரி பவுட்ரு பண்ணிக்கணும். நம்ம போட்ட புளி தக்காளி எல்லாம் நல்லா வெந்துடுச்சு, ஒன்று சேர்ந்து வெந்துடுச்சு. அப்போ இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி இருக்குது, இந்த தண்ணியெல்லாம் போகட்டும். இன்னும் கூட கொஞ்சம் நம்ம இது குக் ஆகிறதுக்கு விடலாம். அப்படியே நல்லா கொதிக்க கொதிக்க இந்த தண்ணியெல்லாம் போயிடும். தண்ணியே இருக்கக்கூடாது. இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஸ்பூன் கூட நம்ம தண்ணி இல்லாமல் தான் பார்க்கணும். மூடி போடக்கூடாது. மூடி போட்டோம்னா அதில் இருக்கிற அந்த ஸ்டீமில் இருக்கிற தண்ணியெல்லாம் அதில் பட்டுச்சுன்னா பிக்கல் நம்மளுக்கு சீக்கிரம் கெட்டு போயிடும். நம்ம இந்த மாதிரி க்ளீனாக செய்யும் போது நல்லா வாஷ் பண்ணி தொடச்சி ஈரம் இல்லாமல் நம்ம சுத்தமாக செய்யும் போது நம்ம 6 மந்த் இதை ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். இன்னும் கூட இந்த தண்ணியெல்லாம் இதில் போகட்டும். நம்ம தக்காளி புளி எல்லாம் நல்லா கொச்சிடுச்சு பாருங்கள். தண்ணி இன்னும் கொஞ்சம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் கூட இது கொதிச்சு வரட்டும். எனக்கு எப்படியும் இது வந்து குக் ஆகிறதுக்கு 2 hours ஆச்சு. இந்த அளவுக்கு இது தக்காளி புளியெல்லாம் நம்மளுக்கு வெந்து வரதுக்கு இவ்வளோ நேரம் ஆச்சு. ஏன்னா நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நான் இதை குக் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஓப்பனில் தான் இது குக் பண்ணணும், க்ளோஸ் பண்ணக்கூடாது. புளி வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஹாட் வாட்டரில் ஊற வச்சுட்டு அப்புறமா தான் நம்ம புளி போடணும். நான் புளி அப்படியே தான் போட்டேன். புளி தண்ணி கூட நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். நம்ம மிக்சியில் போடல, பிளெண்டர் யூஸ் பண்ணல, நம்ம மீடியம் ஃப்ளேம் வச்சு நம்ம இப்படியே நம்ம செய்யும் போது இது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். மிக்சியில் போட்டு அது ஃபைன் பேஸ்ட் ஆகிடும். ஆனால் மிக்சியில் போடுறதா இருந்தால் நல்லா ஆற வச்சுட்டு தான் நம்ம போடணும். இது தாளிச்சிக்கலாம். பிக்கல் தாளிக்கிறதுக்கு நான் நார்மல் குக்கிங் ஆயில் தான் எடுத்திருக்கேன். ஆயில் கொஞ்சம் அதிகமாக தான் தேவைப்படும். அப்போ தான் நம்மளுக்கு ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கும். ஆயில் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. கடுகு போட்டுக்கலாம். கடுகு உடையட்டும். கடுகு 1 ஸ்பூன் அளவு கடுகு போடுறேன். இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் ஃபுல் கடுகு. கடுகு உடைஞ்சுதான் நம்ம வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் பாருங்கள் கம்மியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த அளவு குவான்டிட்டி நம்ம வெந்தயம் போட்டால் போதும். வெந்தயம் போதும். நான் 8 காஞ்ச மிளகாய் எடுத்து 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதே போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் பெருங்காயம். இப்போது நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கறி லீவ்ஸ் போட்டுக்கலாம். பூண்டு தட்டி வச்சுருக்கேன், நம்ம அதையும் போட்டுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் நான் போடுறேன். அந்த சூட்லேயே அது ஆகிடும். நம்ம எந்த ஸ்பூனோ கரண்டி எது யூஸ் பண்ணாலும் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கணும். ஈரம் இருக்கக்கூடாது. பூண்டு நான் தட்டிட்டு தான் போட்டேன். இப்போ சில்லி பவுடரு நான் ஒரு 4 ஸ்பூன் அளவு போட்டுக்கிறேன். 1 2 3 4 ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் போட்டுக்கலாம். இது வீட்லேயே அரைச்ச மிளகாய் தூள். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இருக்கிறேன். இதையும் போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் இது செய்யணும். வெறும் கடுகு காஞ்ச மிளகாய் மட்டும் நம்ம ஸ்டவ் ஆனில் வைக்கணும், அப்புறமா ஆஃப் பண்ணிடணும். அந்த சூட்லேயே இதெல்லாம் ஃப்ரை ஆகணும், மசாலாலாம்.
மிளகாத்தூள் போட்ட பிறகு நம்ம மிக்சியில் பவுடர் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, வெந்தயம் அப்புறம் கடுகு அது போட்டுக்கலாம். இது நல்லா ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம இப்படி இந்த சூட்லேயே இப்படி ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். நம்ம எந்த ஒரு கரண்டியோ ஸ்பூனோ எது யூஸ் பண்ணாலும் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்மளுக்கு ரொம்ப நாளைக்கு பிக்கல் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம டொமேட்டோ பிக்கலை ரெடி ஆயிடுச்சு. இந்த தாளிச்சு இருக்கிறத எடுத்து நம்ம இதுலேயே ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கூட இது கொதிக்கிட்டோம். இதில் இன்னும் கொஞ்சம் டொமேட்டோ எடுத்து போட்டு அதையும் அதில் மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப பெரிய கண்டெய்னராக இருந்தால் டொமேட்டோ எடுத்து இதிலே போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம டேஸ்ட் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் நம்ம டேஸ்ட் பார்த்துன்னு காரம் உப்பு வேணும்னா போட்டுக்கலாம். நம்ம உப்பு ஆல்ரெடி டொமேட்டோ பாயில் பண்ணும்போது நம்ம உப்பு போட்டோம். கல்லுப்பு போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். பாருங்கள், இந்த பூண்டு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா இதெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு புளிப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம ஒரு வெல்லம் போட்டுக்கலாம். இந்த மாதிரி வெல்லம் நான் எடுத்துருக்கிறது 4 kg டொமேட்டோன்றதுனால 1 cube இந்த மாதிரி வெல்லம் போட்டுக்கணும்னா பேலன்ஸ் ஆகும். ஆனால் நான் இப்போ வெல்லம் போடல. எங்களுக்கு புளிப்பு காரமாக இருந்தால் தான் இது வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும். அதனால நான் வெல்லம் போடல. இன்கேஸ் புளிப்பு அதிகமாக சாப்பிடாதவங்க வெல்லம் போட்டுக்கலாம். வெல்லம் லாஸ்ட்டாக தான் போடணும். இதில் இருக்கிற எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டும். ஊறுகாயில் நம்ம ஊற்றின எண்ணெய் ஆயில் எல்லாம் செப்பரேட் ஆகி வர வரைக்கும் நம்ம இதை இன்னும் கொஞ்ச நேரம் கூட ஸ்டவ் மேலேயே பாயில் ஆகிறதுக்கு விடலாம். பிக்கலில் நம்ம ஊற்றின ஆயில் எல்லாம் செப்பரேட் ஆகி வரணும். இப்போ தான் லைட்டாக வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் நல்லா வரணும். கம்ப்ளீட்டாக அது செப்பரேட் ஆகி வரணும். அப்போ தான் நம்மளுக்கு பிக்கல் பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சுன்ற அர்த்தம். பாருங்கள், நம்ம மிக்சிலே போடல, பிளெண்டர்லேயும் போடல. நம்ம புளி கூட நம்ம சுடு தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு அப்படியே தான் போட்டோம். அது நல்லா வெந்து இந்த அளவுக்கு இது ஸ்மாஷ் ஆகி வந்திருக்கு. இப்படி இருந்தால் தான் அது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். மிக்சி பிளெண்டரில் போட்டால் டேஸ்ட் மாறிடும். கொஞ்சம் டைம் ஆனால் கூட இப்படி நம்ம ஸ்லோவாக ஓப்பனில் வச்சு நம்ம குக் பண்ணி செய்யும் போது நம்மளுக்கு இது ஸ்டோர் பண்ணி ஒரு 6 மந்த்துக்கு வச்சு சாப்பிடும் போது டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த ஆயில் செப்பரேட் ஆகி வரட்டும். அதுலேருந்து கொஞ்சம் ஆயில் வந்து நம்ம பிக்கல்னும் போது அதிகமாக தான் ஊற்றி செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பிக்கல் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஆயில் செப்பரேட் ஆகி வருது. நான் இன்னும் கூட கொஞ்சம் ஆயில் ஊற்றுறேன். இன்னும் கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிருக்கேன். மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் இது கம்ப்ளீட்டாக ஆயில் செப்பரேட் ஆகி வரட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு சூப்பராக டொமேட்டோ பிக்கல் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நம்மளுக்கு ஆயில் எல்லாம் செப்பரேட் ஆகி வந்துடுச்சு. அல்வா மாதிரி நம்ம இப்படி சாய்ச்சோம்னா அப்படியே வரணும் ஊறுகாய். இந்த அளவுக்கு நம்மளுக்கு அது ரெடி ஆகி வரணும். பாருங்கள், ஆயில் அந்த சைட்லலாம் எப்படி நம்மளுக்கு செப்பரேட் ஆகி வந்திருக்கு. இது நல்லா கம்ப்ளீட்டாக கூல் ஆகட்டும். ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இது கம்ப்ளீட்டாக கூல் ஆகிறதுக்கு விடலாம். சூப்பராக நம்மளுக்கு டொமேட்டோ பிக்கல் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஆறிட்டு பிறகு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆறட்டும். இது பாருங்கள், எப்படி அப்படியே வழுக்கின்னு வருது அந்த கடாயில் இருந்து. அந்த மாதிரி தான் இருக்கணும். எனக்கு இது டோட்டலாக குக் ஆகிறதுக்கு 3.5 hours ஆச்சு. 1 kg டொமேட்டோனா நம்மளுக்கு சீக்கிரம் ஆகிடும். இந்த குவான்டிட்டி அதிகமாகிறதுனால லேட் ஆச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிக்கல் நல்லா ஆறிடுச்சு. இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னர், ஒரு கண்ணாடி பாட்டிலில்
நம்ம போட்டு ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம். இதில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும்னா கெட்டு போகாது. இப்போது நம்மளுக்கு இட்லி, தோசை, சுட சுட ஒயிட் ரைஸு இதுக்கெல்லாம் நம்ம எந்த ஒரு கிரேவியும் இல்லைன்ற பிரச்சனையே இல்லை. டொமேட்டோ பிக்கல் ஒன்றே போதும். பாட்டில் நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் தான் நம்ம பிக்கல் போடணும். எந்த ஈரமே இருக்கக்கூடாது. நம்ம ஸ்பூன் யூஸ் பண்ணும்போது கூட ஈரம் இல்லாமல் ஸ்பூன் தான் பிக்கலில் யூஸ் பண்ணணும். நல்லா ஆறிடுச்சு. சூப்பராக இருக்குது பிக்கல் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சுட சுட ஒயிட் ரைஸ் செஞ்சுட்டு அந்த ஒயிட் ரைஸ் கூட நம்ம இந்த பிக்கல் ஒரு ஸ்பூன் வச்சா போதும். நீங்களும் செய்து சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டொமேட்டோ பிக்கல் செய்துட்டோம். கண்ணாடி பாட்டிலையும் போட்டு வச்சுட்டோம். பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு பிக்கல் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக கூட இருக்குது. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் செஞ்சு ஒரு முறை சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம கம்மியாக குவான்டிட்டி 1/2 kg டொமேட்டோ போட்டு கூட பண்ணலாம். இது சூப்பரான டொமேட்டோ பிக்கல் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களே இதே மாதிரி செய்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லாயிருக்கு. செய்துட்டு ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கிளாஸ் பாட்டில் ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு க்ளோஸ் பண்ணி வைங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.